பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கை முறை சீராக சரியாக அமைஞ்சிட்டுனாலே பாலியல் குற்றங்கள் குறையும். இப்போ பாலியல் குற்றங்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு மிக மிக முக்கிய காரணம் குடும்பம், திருமண வாழ்க்கை. அது வந்து ரொம்ப 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 முக்கிய காரணம். இன்றைக்கி எல்லாமே வந்து திசை மாறி போயிருச்சுன்னு சொல்கிறத விட இந்த முதன்மை கட்சிகள் நம்முடைய வாழ்க்கை முறையை மொத்தமாக அழிச்சிட்டாங்க. அந்த அழிவின் பாதிப்பு தான் இந்த பாலியல் குற்றமாக நான் பார்க்குறேன். அப்போது இந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை சீரமைச்சிட்டாலே இந்த பாலியல் குற்றங்கள் குறைஞ்சிரும் ஒரு பக்கம். இன்னொன்று, பாலியல் குற்றத்துக்காக கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தோம்னாக்கா முழுமையாக அந்த பாலியல் குற்றங்களே நடக்காது. இன்றைக்கி பெரும்பாலான குடும்பங்கள் வந்து திருமணத்துக்கு பிறகு விவாகரத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க, பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஒன்றா இருந்துமே சந்தோஷமாக வாழ முடியல. அப்படி பல இன்னல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அதன் விளைவு தான் இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது குடும்ப வாழ்க்கையை சரியான முறையில் முறைப்படுத்தி அவங்க மக்களுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து மக்கள்கிட்ட கொடுப்பாங்க. அந்த பெரும் நம்பிக்கையை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். தமிழக வெற்றி கழகம் இதை செய்யும், கட்டாயம் செய்யும்.